ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ராமச்சந்திரனுக்கு நெஞ்சு வலி வந்துடுது. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, பணம் கட்டணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போயிட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் கேட்குறாரு மாறன். 50,000 சொல்கிறாங்க. அண்ணன் எவனுமே வந்துட்டு எதுவுமே செய்யாதனால இவரே வந்துட்டு பணத்தை திரட்ட வேண்டிய நிலமையில் இருக்கிறாரு. போய் கடையில் எவ்வளோ பணம் இருக்கோ எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. கடையிலையும் பணம் கம்மியாக இருக்குது. அப்புறம் வீரா அங்கே இங்கேன்னு திரட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வராங்க. அதுக்குள்ளே இங்கே கார்த்திக் கூட்டினது அந்த இன்வெஸ்டரான மாறனோட ஃப்ரெண்டு வந்துட்டு மொத்த பில்லையும் கட்டிடுறாங்க. எனக்கு கார்த்திக் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, இனிமேல் அவருக்கு எந்த பிரச்சனையும் எதுவாகாது, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அங்கிளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க யாருன்ட்டு வள்ளி கேட்க இவங்க வந்துட்டு மாறனோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ வீரா வந்துட்டு இந்த மாதிரி காசு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன்கிட்ட வந்து சொல்ல, இது யாருன்னு சொல்லிட்டு மாறனோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க கார்த்திக் கிட்ட. அது வந்து மாறனுக்கு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுலேருந்து தெரியுது நல்லாவே கார்த்திக் பணம் வேணுன்றதுக்காக மாறன் லவ் பண்ண அந்த பொண்ணை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காரு பொழுது. இப்போ ஆசையை காமிச்சு இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு வில்லியாக போகிறா. விஜய் கற்றுக்கு எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. மாறன் எந்த தப்புமே செய்யாமல் வந்துட்டு அவங்க அண்ணங்காரன் வந்துட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு பண்ண விஷயத்தினால இவர் சஃபர் ஆக போகிறாருன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.